to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. நெல்லையில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். நான் தான் சொல்றேன், இது ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்குமான தேர்தல். சர்வாதிகாரிகள் எதை வேணாலும் செய்வாங்க, ஜனநாயகவாதிகள் எதையும் இது மாதிரி தவறுகள் செய்ய மாட்டாங்க. அவர்கள் 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி பேசுவதற்கு எந்தவித தகுதியும் கிடையாது அவங்களுக்கு. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு ஒரு திட்டம் கொண்டு வந்து நீங்க 100 நாள் 100 ஆண்டுகளுக்கு திட்டமிட்டு இருக்காரு அவர். 100 ஆண்டுகளுக்கு இப்ப 70 வயதை கடந்துட்டாரு. 175 ஆண்டுகள் அவர் வாழ போறாரு, இருக்க போறாரு. 100 ஆண்டுகள் திட்டம் சொன்னார்ல, 10 ஆண்டுகள், அடுத்த 100 ஆண்டுகள். ஒரு கூட்டத்தில் சொன்னார்ல, 10 ஆண்டுகளுக்கான திட்டம், அடுத்த 100 ஆண்டுகளுக்கான திட்டம். இந்த தேசம் எப்படி இருக்கணும், ஏற்கனவே திருநெல்வேலிக்கான வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்கிறார்கள். இன்றும் இந்த கூட்டத்தில் அதை வெளிப்படையாக நாங்கள் பேசுவோம். பொறுத்திருந்து பார்ப்போம். வெளிவிவகாரத்துறையில உள்ள ஒரு செட்டில்ட் இஷ்யூ, 2 நாடுகளுக்கு இடையில ஒரு அக்ரிமெண்ட் போட்டு முடிஞ்ச இஷ்யூ, அந்த இஷ்யூ ஓட்டு அரசியலுக்காக இழுத்து வர்றது இந்தியாவோட நம்பகத்தன்மையை சர்வதேச அளவுல பாதிக்காது. ஏற்கனவே பாதிச்சிருக்க வச்சுதானங்க ஐநா சபையெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்கு இந்த தேசத்தை. காங்கிரஸ் ஆட்சி 1952 இல்ல நான் சொல்ல வரேன், ஒன்னொன்னா சொல்ல வரேன். கச்சத்தீவு விஷயம் தானே சொல்ல வரீங்க. ஒரு அரசியல் தலைவர்கள் என்பது, அதுவும் குறைந்தபட்சம் தலைமை பண்புள்ளவர்கள், ஒரு குற்றச்சாட்டை சொல்லணும், அது நேர்மை இருக்கணும். ஒரு குற்றச்சாட்டை சொல்லும் போது அதுல என்ன பாதிப்புகள், என்ன சாதகங்கள்ன்றத சொல்லணும். கச்சத்தீவை பற்றி பேசுவார்கள், வெஜ் பேங்கை பத்தி பேச மாட்டாங்க. இப்ப 7 லட்சம் தமிழர்கள் அங்க ஏதோ எல்லாத்தையும் இழந்து இப்பதான் புத்துணர்வு பெற்று வராங்க. இலங்கையில தொப்பல் கூடிய உறவுகளான ஈழத் தமிழர்கள், அவர்களுடைய உறவுகளில் மகிழ்ச்சியில பாதகத்தை ஏற்படுவதற்காக இப்படிப்பட்ட செயலை மோடி செய்து வருகிறார். இரண்டாவது, இன்று வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற ஜெய்சங்கர் 2015ஆம் ஆண்டு வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்தார், IFS ஆபீசர். அன்று உச்சநீதிமன்றத்தில் முகுல் ரோஹித் மூலமாக என்ன பிராமண பத்திரம் தாக்கல் செய்தார்? கச்சத்தீவு முடிந்து போன கதை, அதை மீண்டும் திரும்பி பேசக்கூடாது, பேசுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை, இதை 2 நாடுகளுக்குள்ளே பிரச்சனை, ரகசிய பிராமண பத்திரங்கள் இருக்கின்றன பேசினார். இப்ப 2015 பேசினது ஒரு வாய், இப்ப தேர்தலுக்காக ஒரு வாயா? அதுதானே சொல்றது சர்வதிகாரம்ன்றமே. நெல்லையில் இன்று பரப்புரை மேற்கொள்வதற்காக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வர இருக்கிறார். இந்நிலையில் அவருடைய வருகை தொடர்பாக நெல்லையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். இந்த நேரலை காட்சிகளை பார்த்தும் விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.